ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வடை வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, உங்களுக்கு வடை எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேர்க்குற அளவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10 வடையாவது, நல்லா பெரிய பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா 10 வடைக்கு மேலேயே வரும். ஸோ வந்து நீங்கள் அளவு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஒரு 4லேருந்து 5 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியில் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்துட்டு நல்லா இந்தமாதிரி கழுவிட்டு ஃபுல்லாக மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பை நான் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டேன். இப்போ இந்த பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த ஜீரகத்தோடு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுவேன். அதாவது 1 ஸ்பூன்னு போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெந்தயம் வந்து சேர்ந்து விழும். அப்போ நமக்கு அந்த சாம்பாரோட மனம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பருப்பு வந்து குக்கர்லேருந்து பொங்கி வெளியில் வராது அந்த தண்ணி. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா நம்ம ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சாம்பாருக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட்டும் முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணுன்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சாம்பார் வடைக்கு பார்த்தீங்கன்னா கேரட் முருங்கைக்காய் போட்டுட்டு அந்த சாம்பாரை நம்ம ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான சாம்பார். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாம்பார் வச்ச அந்த மனம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு வரைக்கும் போகும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட எந்த சாம்பார் பவுடர் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தண்ணியில் புளியை கரைச்சிட்டு அந்த ஜூஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு உடனே அந்த ஸ்டீமை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதில் கிளறிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி. இப்போ நம்ம சாம்பார் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வடையை எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறிச்சுன்னா போதும். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக வந்துட்டு வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த உளுந்தை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அரைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக அரைக்கணும். ரொம்ப கொலன்ட்டு தண்ணி மாதிரியெல்லாம் வந்து அரைச்சிடக்கூடாது. நல்லா டைட்டாக கெட்டியான பதத்தில் நம்ம அரைக்கணும். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த உளுந்தோட ஒரு 3லேருந்து 4 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு மிக்ஸி ஜார் வந்து ஜில்லுனே இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக இந்த ஐஸ் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாயிருச்சுன்னு வைங்களேன், நமக்கு அந்த வடை வந்து உப்பி வராது, சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கூலிங்காக இருந்து தான் வந்து இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், மாவை நம்ம இந்த மாதிரி பதத்தில் வந்துட்டு அரைச்சி எடுக்கணும். கையை வந்து தண்ணியில் முக்கிட்டு நம்ம மாவை எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான பதம். இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லித்தலை. ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா உளுந்து வடைக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வடை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக வடை போடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. பச்சை தண்ணியில் நம்ம இந்த மாதிரி கையை ஃபஸ்ட்டு வந்துட்டு நனைச்சிக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்கு மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரும். அடுத்ததாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸில் வடை வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாவை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இந்த பெருவிரலால் நடுவில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அது எண்ணெயில் போட்டதுக்கப்புறமும் அந்த ஓட்டை வந்து அப்படியே இருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாவை இந்த மாதிரி திருப்பிட்டு கையை திருப்பி உள்ளே போடணும். இப்படி போடும்போது கரெக்டாக வந்துட்டு நமக்கு அந்த வடையோட ஷேப் வந்து வந்துடும். அது விழாதோன்ட்டுலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். கையை வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம வடைக்கு மாவு எடுக்கும்போது தண்ணியில் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னா தான் அந்த வடையோட அந்த நடுவில் இருக்கிற அந்த ஹோல்ஸும் கரெக்டாக வரும், வடையோட ஷேப்பும் கரெக்டாக வரும். நம்ம அந்த மாவை இந்த மாதிரி கையில் திருப்பி போடும்போது எண்ணெயிலையும் கரெக்டாக அது போய் விழும். வடை இந்த மாதிரி மேலாக எலும்பி வந்ததுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி விட ஆரம்பிக்கணும். அதுவே தானாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பொங்கி வரும். இப்போவே பாருங்கள் அந்த வடை எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. வடையோட கலர் நல்லா இந்த மாதிரி மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நமக்கு நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான மொறு மொறுன்னு சாஃப்டான உளுந்து வடை ரெடி. இப்போது பிளேட்டில் நம்ம செஞ்ச வடையை வச்சுட்டு அதுக்கு மேலே சுட சுட சாம்பாரை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட இந்த சாம்பார் வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சாம்பார் வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.